நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சரான பாலி சமரசிங் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலங்கநாதன் அவர்களே, அதே போன்று கரைத்துறை பற்று பிரதேச சபையினுடைய முதன்மை வேட்பாளர் தோழர்களே, அதே போன்று இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்தினுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் சகோதரி தமிழ்வாணி அவர்களே, அதே போன்று இவ்விடத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகல மத தலைவர்களே, அதே போன்று அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று உங்களை எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏன், எதனால், எதற்காக செய்கின்றோம். வேறு எதனாலும் அல்ல, எதிர்வரும் 6ஆம் திகதி நாங்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை மீண்டும் எங்களுக்கே தாருங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். திசை காட்டிக்கு தாருங்கள், திசை காட்டிய வெற்றி பெற செய்யுங்கள், திசை காட்டியினுடைய வேட்பாளர் தோழர் தோழிகளை வெற்றி பெற செய்து இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை திசை காட்டியால் நிரப்புங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வோம். இவ்வாறு நாங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம், சிந்திக்கலாம், அதாவது நாங்கள் ஏன், எதனால் மீண்டும் திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும். வேறு எதனாலும் அல்ல, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இந்த நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லோருமே செய்தீர்கள். அந்த மாற்றம் என்பது வேறு எதுமல்ல, தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதி ஆக்கினீர்கள். அவ்வாறு ஜனாதிபதி ஆக்கிய போது நாங்கள் எல்லோருமே நினைத்து கொண்டிருந்தோம், இந்த நாட்டினுடைய அரசியல் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம், வாழையடி வாழை வம்ச பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற அரசியல் குடும்பங்களுக்கு மாத்திரமே கடந்த 76 வருடங்களாக இந்த ஜனாதிபதி பதவியா, இந்த அமைச்சு பதவிகளா சொந்தமாக இருந்தது. அப்ப அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இனி தாங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு சாதாரண குடிமகனை, உங்களுடைய 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 பிள்ளையை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியிருக்கின்றீர்கள். அவரை ஜனாதிபதி ஆக்குகின்ற பொழுது விசேடமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அல்லது இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் அனுரைக்கு கூடுதலாக வாக்களிக்கவில்லை. வாக்களிக்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களில் பிரதானமான காரணம் தான் வேறு எதுமல்ல, அனுர ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் வந்துவிடும். அவர்கள் ஒரு சிங்கள கட்சி. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நம்மெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், யுத்தத்தால் சகலதையும் இழந்திருக்கின்றோம். அவ்வாறு இழந்திருப்பதன் காரணமாக அனுர ஆட்சிக்கு வருவராக இருந்தால் இந்த நாட்டில் மீண்டும் இனக்கலவரம், தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள், அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள், அது மாத்திரமல்ல பௌத்த மதத்துக்கு எதிரான வன்முறைகளும் கூட தூண்டிவிடப்பட்டு இந்த நாட்டின் மத உரிமையா, பேச்சு உரிமையா, சகலதும் இல்லாது ஒழிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்றார். நாங்களும் இதை பார்த்தோம், நம்பினோம். ஏனென்றால் எங்களுக்கு சதா காலமும் எங்களுடைய தலைவர்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, எங்களுடைய தமிழ் தலைவர்களை. அப்ப அந்த தமிழ் தலைவர்களுக்கு பின்னால் ஓடி சென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஓ, இவர்கள் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்கலாம் என நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டோம். அது மாத்திரம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையில் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியில் இருக்கின்றது. அனுர ஆட்சியின் கீழ் பாரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்படும். அது மாத்திரமல்ல, டாலர் வந்து 400 ரூபாவை அண்டிவிடும். அதனூடாக மீண்டும் ஒரு வருஷ யுகம், ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி இலங்கையை கொண்டு செல்ல போகின்றார்கள். அதனால் அனுரைக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. எங்கள் இருக்கின்ற மக்களும் இதை கேட்டுக்கொண்டு நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு, மறுபுறத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு, மறுபுறத்தில் இங்கே இருக்கின்ற வேறு கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களித்தோம்.
இருந்த போதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வாக்களித்து நாங்கள் வாக்களிக்காவிட்டாலும் கூட இந்த நாட்டில் ஜனாதிபதியாக அனுரா தெரிவு செய்யப்படுறார். தெரிவு செய்யப்பட்ட பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்து, அடே அப்பா, வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு உருவாகி இருப்பது எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய தலைவன், எங்களுடைய குரல், எங்களுடைய ரத்தம் என்கின்ற நிலை ஏற்பட்டது. அது ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம், சரி, ஜனாதிபதி தேர்தலில் தான் இவர்களுக்கு கூடுதலாக வாக்களிக்க முடியாமல் போய்விட்டது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இவை எல்லாவற்றையும் பொது தேர்தலில் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறி, பொது தேர்தலே இந்த நாட்டில் வரலாற்று ரீதியான யாராலும் நினைத்து பார்க்க முடியாத யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக உயர்த்தி வைத்தீர்கள். அதே போன்று மறுபுறத்தில் வன்னி மாவட்டத்திலும் முதலாவது கட்சியாக எங்களை உயர்த்தி வைத்தீர்கள். வன்னி மாவட்டத்திலும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். கடந்த 76 வருடங்களாக நடக்காதவை நடந்திருக்கின்றது. அப்ப அவ்வாறான நிலைமையின் கீழ் நாங்கள் அதன் பிறகு அதற்கு முன்பும் கூட நாங்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தோம், வேறு எதுவுமல்ல. அப்படியானால் அனுரகி ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஏன் வாக்களிக்கலன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அதே போன்று அனுரகுமார் சாணாக்காவுக்கு 4 லட்சம் வாக்கு. இப்போ கணித சூத்திரத்தின் படி பார்க்கின்ற பொழுது அனுரோட வெற்றி சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கணித சூத்திரம் அல்ல, சமூக விஞ்ஞானம் என்பது அந்த சமூக விஞ்ஞானத்தினுடைய மாற்றம், தோற்றம், அதனுடைய வெளிப்பாடு அன்றைக்கு அந்த நிலைமைகளை மாற்றியமைத்து. அது மாத்திரமல்ல அன்பர்களே, அன்று அவ்வாறு நீங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட உங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கின்ற அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. அந்த அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன கேட்டீர்கள்? வேற எதையும் கேட்கல. நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற போது அல்லது கிளிநொச்சிக்கு வருகின்ற பொழுது, யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது, அங்க இருக்கின்ற மக்களை சென்று பார்த்து கேட்கின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது. எனக்கு இன்னமும் ஞாபகம், ஐயா, எங்களுடைய ஊரில் கூடுதலான போதைப் பொருள் அதிகரித்து வருகின்றது, வன்முறைகள் அதிகரித்து வருகின்றது, குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றது, கசிப்பு வியாபாரம் அதிகரித்து வருகின்றது, கள்ள மண் அகழ்வே அதிகரித்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான திருட்டு சம்பவங்களுக்கு பின்னால் எங்களோட ஊர்ல இருக்கின்ற போலீஸ்காரனும் இருக்கிறான், இங்க இருக்கின்ற டிஎஸும் இருக்கிறான். அல்லது இவ்வாறான நிலைமையின் கீழ் எங்களுடைய மண், எங்களுடைய தாயகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நாங்கள் இது நாள் வரைக்கும் எங்களுடைய தமிழ் கட்சிகளிடம், தமிழ் தலைவர்களிடம் எடுத்து கூறினோம். ஆனால் அவர்கள் அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஐயா. அதனால் இந்த நிலைமையில் இருந்து நாளைக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகள் இந்த ரோட்டிலே சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்றால், பஸ்ஸில் தனியாக சுதந்திரமாக செல்லக்கூடிய சூழல் வேண்டும். எங்களுடைய இளைஞர் பரம்பரை இந்த போதையில் இருந்து மீட்க வேண்டும். அதனால் எங்களுக்கு அவ்வாறான ஒரு மாற்றத்தை தாருங்கள். நான் நினைக்கின்றேன், தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இன்றைய இந்த சூழலும் கூட 100க்கு 100% எங்களால் அதை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்தில் ஒரு உறுதிமொழியை மாத்திரம் வழங்குகின்றோம். நிச்சயமாக இந்த நாட்டின் இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து எங்களுடைய இலங்கை சமூகத்தை மீட்டெடுக்கின்ற செயற்பாட்டினை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், அதற்காக செயற்படுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது வேறு எதுவுமல்ல, கடந்த பொது தேர்தலிலே நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை கிளீன் பண்ணியிருக்கின்றீர்கள், சுத்தப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த நாட்டில் திருடர்கள், மோசடிக்காரர்கள், போதைப் பொருள் வியாபாரிகளிடமிருந்து மீட்டு அதை சுத்தப்படுத்தி இருக்கின்றீர்கள். மறுபுறம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி பதவியும் ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள்.
பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதன் இரண்டின் கீழ் இன்றைக்கு நாட்டை நல்வழிப்படுத்துவதற்கு, எங்களுடைய கிராமங்களை முன்னேற்றுவதற்கு, கிராமங்களுக்கான செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் வேகமாக முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று அதன் கீழ் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்தை துரிதமாக முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதே போன்று எங்களுடைய கடல் பரப்பை சரியான முறையில் பராமரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதே போன்ற அன்பர்களை, இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றால், அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அனைத்தும் கீழ்மட்டத்துக்கு சென்று எங்களுடைய மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த புது குடியிருப்பு பிரதேசம் என்பது அது புதிதாக சொல்வதற்கு எதுவும் கிடையாது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை இன்ற வரைக்கும் யாரும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. எங்களுடைய கிராமங்களுக்கு அபிவிருத்தி செல்லவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சூழல் ஏற்படவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அதனால் அவ்வாறான ஒரு நம்பிக்கையான, நம்பகமான ஒரு பிரதேசத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாக எதிர்வரும் 6ஆம் திகதி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஒரு சந்தர்ப்பம். பாராளுமன்றம் கிளீன், அதே போன்று இந்த நாட்டையும் கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் எங்களுடைய பிரதேச சபையை மாத்திரம் முன்னர் இருந்த மோசடிக்காரர்கள், திருடர்கள், பொய்யர்கள், புரட்டக்காரர்களிடம் ஒப்படைக்காது நல்ல மனிதர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாகவே தேசிய மக்கள் சக்தி தனது வேட்பாளர் பட்டியலை நியமித்திருக்கின்றது. அந்த வேட்பாளர் பட்டியலில் சகல ஆளுமைகளும் நிறைந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். அதனால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை அவர்களுக்கு அளித்து, திசை காட்டிக்கு அளித்து, திசை காட்டி வெற்றி பெற செய்து உங்களுடைய பிரதேச சபையை திசை காட்டியால் நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.